எடுக்கிற நீங்களா? அப்போ நீங்க துண்டு எடுக்கிறாரு. அது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான சுத்தமான உணவு மனிதன் அடிப்படை. தம்பி தமிழா நல்ல கலர் டிக்டாக் மக்கள் இங்க இருக்க வாங்க. நைட்ல ஓடுற பாட்டெல்லாம் இப்ப கட்டபில்லா ஷூஸ் அது இது மேக்னம் ஷூஸ் எல்லாம் போட்டு பாருங்க, சுத்தி சுத்தி பாருங்க. உண்மையிலேயே இந்த திருவிழா சாப்பாடு சாப்பாடு என்னது மோகன், இது எப்படி இருக்கு ஃபீட்பேக்? எப்படி உங்களோட பிசினஸ் இந்த முறை போகுது? உங்களுக்கு திருப்தியா? உங்களோட கோஸ்ட் இல்ல தானே, இதுக்கு சம்பந்தம் இல்ல தானே? மோனிகா சாரி டெக்ஸ்டைல் மாத்தி முள்ளாம் பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன் ப்ரோக்ராம் செய்யற நீங்களே யூடியூப் தானே. எப்படி எப்படி போகுதெல்லாம் பிஸி என்ன? பார்த்தீங்கன்னா நான் வெள்ளம் எடுத்ததை விட இப்போ பாருங்க ஃபுல்லாகிட்டு ஜனம், நடக்க நேரம் இல்லை. எஸ்என் என்ன தம்பி? எஸ்என் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நீ என்ன? முள்ளாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் ப்ரோக்ராம் செய்யற நீங்களே என்ன? எப்படி இருக்கு இந்த இடத்துல? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஆ என்ஜாய் பண்றீங்க? அப்ப நேற்று வந்த நீரா? ஆ இன்றைக்கு முந்தநாள் வந்த நீரா? உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு? சரி என்ஜாய் பண்ணுவோம். அப்ப ஓகே ஓகே வாங்குவோம். உங்களோட கடையா? உங்களோட கடையா? ஓகேயா? நல்லா சூப்பரா இருக்கேன். வாங்கு. என்ன இதான் எங்கற கடை சஃபினா சாரி டெக்ஸ்டைல். அட மோனிகா சாரி டெக்ஸ்டைல். மோனிகா சாரி டெக்ஸ்டைல்ஸ். எல்லாம் அந்த புள்ள மோனிகா பாட்டுக்கு ஆடுனது. இங்க மோனிகா அங்க இருக்காங்க. சரி ஒருக்கா காட்டுவோம். சஃபினா சாரி டெக்ஸ்டைல்ஸ் மோனிகா சாரி டெக்ஸ்டைல் மாத்தி. ஓ எப்படியாக்கா போகுது? இன்றைக்கு நல்லா இருக்கேன் வெதர். வைட்டாக் வந்து இங்க கனவேட்ட உடுப்பு கடையெல்லாம் நனைஞ்சு போச்சாமே மழை வந்து. சரி அதுதான் அது எதிர்பார்க்க வந்த மாதிரி ஆப்பில் கொஞ்சம் குறையத்தான் போட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நிறைய சரம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் கொண்ட ஸ்டாக் எல்லாம் படிவா விற்று போகிறீங்களா? ஓகே அதுதான் முக்கியம். என்ன நட்டப்படக்கூடாது. சந்தோஷம். அப்போ சரி உங்களோட கடை எங்கே இருக்காக்கா? எஸ்என்ல கடையா வச்சிருக்கீங்க? ஓகே ஆன்லைன்ல அனுப்புறேன் நீங்க. நல்ல விஷயம். இனி எங்க இனி முடிஞ்சது எல்லாம் அடுத்த சமருக்கு தான் ஒண்டா ஒரு கோயிலா தொடங்கும். சரியக்கா. ஆனால் நேராக வந்தால் உங்கள்கிட்ட வாங்கலாமே ஆக்கள். எஸ்என்ல என்ன அட்ரஸ்? அது சஃபினா சாரீஸ் இந்த இதில் இருக்கு. நான் காட்டுறேன். ஓகே ஓகே இந்த தம்பி மேரே கடையா விளம்பரம் படுத்தியாச்சும் கூட கடையை. சரியா? ஓகேயா? இதான் சஃபினா சாரி டெக்ஸ்டைல்ஸ். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி பச்சையெல்லாம் அடிசுமா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கீங்க. இன்றைக்கு தானே வரீங்க? நான் 2-3 நாள் வந்து நிற்கிறேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் காவ பண்ணுறேன். ஓ என்ன அப்படியே உங்களோட கோஸ்ட் இல்லை தானே? இதுக்கு சம்பந்தம் இல்லை தானே? ஓகே ஓகேயா? ஓகே அக்கா வணக்கம். என்ன கண்டோன்னா தெரிச்சு விடுற கோஸ்டியும் இருக்குது, வந்து கலைச்சி வழியை கலைக்கிற சனமும் இருக்குது. அதுதான் அப்போ பார்ப்போம். நான் வந்து ஒருக்கா வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓ என்னடா உங்களோட கதைக்கணும்னா தேடித்தீங்கன்னா நீங்கள் பிஸியாக போயிட்டீங்க. இது நானும் சாப்பிட போகிறேன். இது என்ன இறைச்சி? என்ன இது? மாட்டிறைச்சி. மாடா? கோழி. மாடு தானா? மாடு சாப்பிட்றீங்க? சைவக்காரர் தானே நீங்கள்? இல்லையா? நாங்கள்
இருக்கிற இடத்தை பொறுத்து அதுக்கு உண்மைதானே. சரி, டேஸ்ட் பண்ணி எந்த கடையில் வாங்கினீங்க அந்த அதில் என்ன? ஜெர்மனி உணவகம். ஓ, ஜெர்மனி தமிழ் உணவகம் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கான்னு. நல்லா இருக்கும், உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் டிலே ஆகும். அது இப்போ இவ்வளவு சனத்துக்கு கொடுக்குறேன்டா கஷ்டம். அது உண்மைதானே, அவர் அதில் போட்டு கொடுக்குறேன். லேட் ஆனதுக்கு ஏற்ற டேஸ்ட் இருக்கு, அதுதான் முக்கியம். என்னடா ஒன்றும் செய்யல, அவ்வளவு சனம் கடவழியை நின்றா வெயிட் பண்ணி தான் வாங்கணும். உண்மைதான். சரி, என்ஜாய் பண்ணுங்க. உங்களை பிடிக்கல சரியா? இல்லை, நான் பிரச்சனை இல்லை, நான் மாட்டு வச்சு சாப்பிட்றேன். இல்லை, ஓகே ஓகே தேங்க்ஸ். இல்லை இல்லை, அலஸ் குட் டாங்க, நான் வாங்கி சாப்பிட்றேன். நீங்கள் அந்த அன்றைக்கு ஒரு இந்தியன் சாப்பாடு உண்டு, பானிபூரி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணீங்க. இது இப்போ இந்த கடையில் வாங்கினீங்க. சரி, எப்படி இருக்கு? டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? நல்ல டேஸ்ட். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இல்ல நல்ல டேஸ்டா இருக்கு. நான் முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரெண்டாவது தடவை வாங்குறேன். கடலை கறியா? கடலை கறி, அதுக்குள்ள ஊறுகாய் எல்லாம் இருக்கு. புளிப்பும் உரைப்பும் சேர்ந்து நல்லா டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குண்ணே. அது இறைச்சி பொரியல் எக்ஸ்ட்ரா அப்படியே செட்டா தந்தவங்களா? இல்ல நாங்க தனியா வாங்கினாங்க. நீங்க அவை செட்டா வந்தீங்கன்னா நீங்க தனியா அங்கிட்டு வாங்கலாம். சரியா, ஓகே. என்ஜாய் பண்ணுங்களா? ஓகே. கூட கடை வந்து இப்போ இதில் டேஸ்ட் பண்ணினா எப்படி இருக்குமென்று சொல்லி சொன்னால் நான் கேட்டேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொன்னவங்க நல்லா இருக்கான். இந்த கறியும் இந்த நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுற ரொட்டியும் உண்மையாக நல்லா இருக்கான். சூப்பர். 3ஆம் நாள் பாருங்கள், உண்மையாக எவ்வளோ பிஸியாக இருக்குண்டு. இதை நான் அன்றைக்கும் காட்டுன்னு. நான் இங்கே பாருங்க, இந்த மாம்பழத்தை மாங்காய் எப்படி செய்து வச்சிருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு வாரீங்க? இல்லை, இந்த முறை இன்றைக்கு வாரீங்கன்னு கேட்டேன். அப்போ சுற்றி பாருங்கள், அடி சுற்றி பார்த்துட்டீங்களா? வெள்ளன வந்துட்டீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா அனுபவிக்கிறீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. நல்ல சாப்பாடுகள் வாங்கி சாப்பிட்டீங்களா? சரியா, ஓகே. சரியா, கணக்கு இடத்துல கியூல நிற்கிறாங்க எல்லாரும் சாப்பாடு. நெடுகளும் பாரவர். சரியா, என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. பீலஃபெல்லேருந்து வந்துருக்கீங்க. பீலஃபெல் ராக்கள் சொல்கிறது எங்கட ஸ்டார்ட் வந்து ஒரு சொண்டரஸ் அண்டு ஸ்பெஷல் அண்டு பீலஃபெல்ட்டில் வாழ்றாக்கள் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறவ. என் பீலஃபெல்ட்டில் என்ஜாய் பண்ணல. அது சரி. ஆனால் டோட்முன்றது வந்து எல்லாரும் ஒருக்கா வந்தால் போனால் ஒரு உண்மைதானோ? டோட்முன் இப்போ சும்மாவே அந்த ரைனிஷ ஸ்வாசாவில் வந்தால் கடைகள், சாப்பாடு கடைகள் வந்து போறீங்க. சரி, சந்தோஷம் உங்களோட காய்ச்சி. பை சங்கர் பை சங்கர் விளங்கல. நன்றி நன்றி. நான் அதை நன்றி நன்றி தொடர்ந்து செய்யுங்க. நன்றி, உங்களோட ஆசீர்வாதம் தான். ஓ, ஓகே அண்ணா, சந்தோஷம். நன்றியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி. அதுக்கு ப்ரோ. Weil viele Leute kommen und sagen, die haben dein Video gesehen. Danke. Wirklich? Ich habe heute wieder gemacht. Und ich habe, also இவங்களை எனக்கு ஒரு மங்கோ லஸ்ஸி வந்து இப்போ ஃப்ரீயாக தர போகிறாங்களாம். அது அவங்களோட பெருந்தன்மை. நான் நார்மலாக எதுவுமே ஃப்ரீயாக வாங்கி சாப்பிட்றதில்ல. கடைக்காரர் அன்பு, சில பேர் ஒரு சில கடைக்காரர் தருவாங்க, மற்றபடி நான் காசு கொடுத்தா வாங்குறது. ஆனால் அவர் ஓகே, நேற்று கேட்டவர் வேணாம் வந்துட்டேன். ஓ, ஓகே. Danke schön. Das ist sehr lieb von euch. Danke. Wo wollt ihr denn nächstes einladen? Also immer, wenn was hier oder Ham-Festival nächstes Jahr oder immer, wenn so ein Tamil-Event ist, sind wir immer dabei. Auch in Indischen. Ja, auch Indische. Ja, alles klar. Viel Glück, ne? Danke schön. Ja. பாருங்க, மங்கோலசி சூப்பராக இருக்குது. ஃப்ரீயாக கிடைச்சதுக்காக சொல்லலை, டேஸ்ட்டாக இருக்குது. கள்ளுக்கடை வந்து வழக்கம் போல் களை காட்டுது. நிறைய பேர் வாங்கி குடிச்சிருக்காங்க. அண்ணா, ஒரு கேள்வி.
எப்படி உங்களோட பிசினஸ் இந்த முறை போகுது உங்களுக்கு திருப்தியா நோமலா போய் கொண்டிருக்கு இன்னும் போகலாம் இனி தானே என்ன Yeah. ஆனா ஹாப்பி அதான் முக்கியம் ஓகே ஓகே பாய் கூபா மச்சி எப்படி இருக்கா என்ன மாதிரி இல்லடா நேற்று வந்த நீங்க இல்லன்னு ரஜி அங்கடா மோகன் இது எப்படி இருக்கு ஃபீட்பேக் எடுத்து காட்டு மச்சி கியோஸ்கெல்லாம் இருக்கு ஓ அன்றைக்கு எடுத்து போட்டுனாங்க இந்த பிரதர் வந்து அன்றைக்கெல்லாம் சொன்னவர் எடுத்து போலாம் ஓகே ப்ரோ பஸ் என்ன சாப்பிட்ட நீங்க Was? என்ன சாப்பிட்ட நீங்க In der Sappete, சாப்பாடு சாப்பாடு என்னது கொத்து in der Sappete, Kutu, கொத்து ரொட்டி டேஸ்டி ஆ குட் Dalla Sappete, அப்போ என்ஜாய் பண்ணுங்க Amma. ஓகே பாய் மக்களே இங்கே பாருங்க தாயக மாணவர்களுக்கான கல்வி அபிவிருத்தி நிதிக்காக ஜெர்மன் தமிழ் கல்வி சேவை இங்கே பாருங்க எவ்வளோ புத்தகங்களெல்லாம் வச்சுருக்காங்கண்டு வணக்கம் ஓ எப்படி இருக்கிறீங்கள் சுகமாக இருக்கும். எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது இன்றைக்கு என்ன விசேஷங்கள் என்ன மாதிரி இன்றைக்கு இந்த திருவிழா டோட்முல்ல ஜெர்மனியில் நடக்கிற திருவிழாவில் நாங்கள் திரு பிரேம் ராவட் எழுதின உள்ளத்தின் குரல் புத்தகத்தை கொண்டு வந்து வச்சுருந்தோம். நாங்கள் காட்டுங்க உள்ளத்தின் இரைச்சல் மிகுந்த உலகில் நிம்மதியை காண்பது எப்படி என்ற புத்தகம் உள்ளத்தின் குரல் திரு பிரேம் ராவட் எழுதினது. இந்த புத்தகம் வந்து முதல்ல 2021 நியூயார்க்கில் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட புத்தகம். அதே போல் ஆங்கிலத்தில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் அதிகம் விற்பனையான புத்தகங்கள்லேயும் இது உண்டு. அதே நேரம் இந்த புத்தகம் வந்து இதுவரையில் 18 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. மற்றது இந்த எழுத்தாளர் திரு பிரேம் ராவட் புத்தகாயா என்ற இடத்துல இந்தியாவில் புத்தகாயா என்ற இடத்துல அவர் தான் எழுதின புத்தகத்தை வாசிக்க 3,75,603 பேர் பார்வையாளர்களாக இருந்து சத்தம் போடாமல் இருந்து அந்த வாசிப்பை கேட்டதுக்காக அந்த இடத்திலேயே கின்னஸ் உலக சாதனையும் படைத்த ஒரு புத்தகம் இந்த புத்தகம். யா இது இப்போ 10 யூரோக்கு கொடுக்குறோம். இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட கதைகள் 32 இருக்குது. 32 கதைகள் சின்ன சின்ன கதைகள், ஆனால் சிந்தனையை சிந்திக்கக்கூடிய கதைகள். அதே போல் அவர் பிரேம் ராவட் தன் வாழ்க்கை சார்ந்து கதைகள் இருக்குது. அது 8 கதைகள் இருக்குது. அதே போல் பொன்மொழிகள், பிரேம் ராவட் எழுதின பொன்மொழிகளும் அதே நேரம் வேறு யாரும் எழுதின மற்றவர்கள் எழுதின பொன்மொழிகளுமாக சேர்த்து கிட்டத்தட்ட 22 பொன்மொழிகள் இருக்குது. அதே நேரம் கவிதைகள், பிரேம் ராவட் எழுதின கவிதைகள், அதே போல் வேறு யாரும் எழுதின கவிதைகளாக 28 கதைகள் உள்ளடங்கிய ஒரு அருமையான புத்தகம். இவர் இந்த பிரேம் ராவத் என்றவர் எந்த மொழியை சேர்ந்தவர்? அவர் வந்து இந்தியாவை புறப்படமாக கொண்டவர். அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து தான் இந்த புத்தகத்தையே தொடங்கி இருக்கிறார். அவர் இந்தியாவில் இமாலய சாரலில் இருக்கிற ஹரித்வார் என்ற இடத்துல பிறந்தவர். அவருக்கு தன்னுடைய 4 வயதில் இருந்து ஒவ்வொரு தனி மனிதனும் தன் உள்ளே உள்ள அமைதியை கண்டறிகிறதுக்காக அவர் உரையாற்றி இன்றைக்கு கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலாக உலகம் முழுவதும் பயணம் செய்து இந்த ஒவ்வொரு தனி மனிதனின் உள்ள அமைதியை பற்றியும் அதை கண்டறிகிறதுக்கும் அவர் உதவி செய்து கொண்டு வருவார். இது வந்து பிரேம் ராவட் அறவாரியம் என்று ஒன்று இருக்கிறது. அது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான சுத்தமான உணவு, மனிதன் அடிப்படை தேவைகளான உணவு, தண்ணீர் மற்றும் அமைதி, அது சார்ந்த விடயங்களுக்கு உதவி செய்து வருகிறது. அதில் வந்து பிரேம் ராவட் அறவாரியம் வந்து 2012ஆம் ஆண்டு முதல்ல இந்த அமைதி கல்வி திட்டத்தை தொடங்கினது. தற்சமயம் இன்று வரை கிட்டத்தட்ட 5,50,000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த அமெரிக்க கல்வி திட்டத்தில் பங்கு பெற்று இருக்கிறார்கள். கோவிட்டுக்கு முதல் அது வந்து மண்டபங்கள்லையும், கோவிட்டுக்கு பிறகு இப்போ அது வந்து ஜூம் வழியாகவும் நேரடியாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வந்து 10 கருப்பொருளை கொண்ட ஒரு பயிலரங்கம் என்று சொல்லலாம். கருப்பொருள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ளே உள்ள விஷயங்கள், அமைதி, பாராட்டுதல்,
மற்றது உள்ளே உள்ள வலிமை என்று 10 கருப்பொருளை கொண்டு 10 பயிலரங்கமாக கிட்டத்தட்ட 1 மணித்தேலம் 15 நிமிஷத்துக்கு நடைபெறுற ஒரு கல்வி திட்டம். மிகவும் அருமையான ஒரு கல்வி திட்டம். இது பாடசாலை மாணவர்கள், சிறைச்சாலை உள்ள கைதிகள் முதல் கொண்டு மற்றது பல்கலைக்கழகங்கள், மற்றது அரசு சார்பு நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டர் நிறுவனங்கள் என்று பல இடங்கள்லையும் இந்த அமைதி கல்வி திட்டம் உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பற்றியும் இதில் சொல்ல விரும்பினால் நல்ல விஷயம். சரி, அப்போ அதையும் பற்றி சொல்லிட்டீங்க. நன்றி. அப்போ நல்ல விஷயம். இதை விட படிப்பு சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. என்னென்ன புத்தகங்கள் எவ்வளவுக்கு? இது என்ன பள்ளிக்கூட புத்தகமா இல்லாட்டி? பள்ளிக்கூடம் அந்த சின்ன பிள்ளைகள் படிப்பிக்கிற அந்த சின்ன பிள்ளைகளோட புத்தகம் தான். அதே நேரத்தில் இது நாங்கள் அந்த குறைய காசுக்கு தான் கொடுக்குறோம். இதில் வர இந்த உதாரணத்துக்கு இந்த எல்லா புத்தகங்களும் அதிகமாக ஒரு 3 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 7 ரூபா இதுக்குள்ள தான் வருகுது. இப்போ இதெல்லாம் இந்தியாவில் இருந்து வருகுது. இப்போ இங்கே படிப்பிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இதை எடுத்து தண்டினம் இதில் வார வருமானங்களை எடுத்து அவைகள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தான் அந்த உதவிகள் மாணவர்களுக்கான உதவியை செய்யணும். இருக்கிறார் இதுக்கு உரிய இவரோட நான் ஏற்கனவே காய்ச்சிருக்கேன் பல புத்தகங்கள் நீங்கள் வெளியிடுறது. சரி, இப்போ இந்த புத்தகங்கள் அப்போ அடுத்ததும் கூட என்ன நிகழ்வுகள் நடக்க போகுது? எங்களோட நிகழ்வுகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எழுத்தாளர் சங்கத்தால் நடத்த போகிற நிகழ்வு வார மாதம் 11ஆம் தேதி 10ஆம் மாதம் 11ஆம் தேதி ஒரு புத்தக வெளியீடு நடக்க போகின்றது. இந்த நோட்புல்ல உள்ள தமிழர் கலையரங்கத்தில் தானே? தமிழர் அரங்கத்தில் நடக்க போகின்றது. அங்கே அந்த நிகழ்ச்சியில் புத்தக வெளியீடு நடக்க போது பலர் வருவார்கள். பல நிகழ்வுகளும் அங்கே நடைபெற போகின்றது. அதுக்கு பிறகு 11ஆம் மாதம் 15ஆம் தேதி திருக்குறள் போட்டி புள்ளிகளுக்கானது நடக்கும். அதில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பங்கு பெற்றுவார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் வயதுக்கேற்றபடி பிரிக்கப்பட்டு 8 பிரிவுகளாக நடைபெறும். அந்த 8 பிரிவுகளிலேயும் பிள்ளைகள் பங்கு பெற்றி முதல் வர்ற 3 பேருக்கு நாங்கள் பரிசுகள் கொடுப்போம், கேடயங்கள் கொடுப்போம். எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு மெடல் கொடுக்கப்படும். சில பிள்ளைகளுக்கு புத்தக பரிசுகளை நாங்கள் கொடுக்குறது பழமையாக இருக்கின்றது. அப்படி பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சி இங்கே தமிழை வளர்க்கிறதுக்காகவும் ஒழுங்காக ஒரு நிலைமையில் வாழக்கூடிய செய்தியை சொல்லுகின்ற திருக்குறள் அதை அவர்கள் பாடமாக்க வேண்டும் என்பதற்காகவும் திருக்குறள் போட்டியை நடத்தி கொண்டு வருகின்றனர். நல்ல விஷயம். அப்போ தொடர்ந்து செய்யுங்க. இப்படியான புத்தகங்களை படிக்கிறதுன்றது எங்களோட இப்போத்தைய ஜெனரேஷனுக்குலாம் குறைஞ்சி போச்சுது. எந்த புத்தகமாக இருந்தாலும் படிக்கிறது குறைஞ்சி போச்சு. அது காரணம் தெரியும் தானே, இன்டர்நெட், அது சோஷியல் மீடியா அப்படியானதுகள். அப்படி இருந்து நீங்கள் இந்த புத்தகங்களை கொண்டு புஷ் பண்ணி மக்களுக்குள்ள அதில் பூத்துறது சரியான ஒரு காலத்துக்கு தேவையான ஒரு விடயமாக நான் அதை பார்க்குறேன். உங்களுக்கு பாராட்டுகள். நன்றி. அப்போ நன்றி. ஹாய். ஓகேயா? என்ன நடக்குது? என்ன உள்ளே உங்களுக்கு விரும்பினதெல்லாம் கிடைச்சிதான் எடுத்துட்டீங்களா? பாருங்க, சுற்றி பாருங்க. வணக்கம். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த இதை பற்றி இருக்கா படிவா உங்களோட அழகான தமிழில் நெடுகை கேக் பண்ண என்னண்டா ஒரு ஆசிரியை அப்போ நல்ல வடிவாக சொல்லுவா. இப்போ தமிழுக்கு நான் ஃபேன். சொல்லுங்க. சிறப்பாக சொல்ல வேணும் என்றால் சங்கர், உண்மையிலேயே இந்த திருவிழா நான் நினைக்கிறேன், நான் இப்போ 4 வருடங்களுக்கு பிறகு 4 வருடங்களாக தொடர்ந்து வருகிறது. மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. மேடை நிகழ்வுகளை பார்க்கும் பொழுதும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆறாமர இருந்து அதை பார்ப்பதற்கு எங்களால் முடியாமல் இருக்கிறது. மனம் அலகாஞ்சி கொண்டு இருக்குது. அந்த கடையை பார்க்கணும், இங்கே போகணும் என்று. அதை விட உணவுகளும் நல்ல சிறப்பாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறது, மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இதை முன்னெடுத்து செய்பவர்கள் உண்மையிலேயே சிறப்பாக செய்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு சிறந்த பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் இந்த திருவிழா உண்மையில் தமிழர்களாகிய நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றது சந்தோஷமாக இருக்கிறது. நன்றி. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு அப்படி இருக்கு இந்த தமிழர் திருவிழா? பிடிச்சிருக்கா பிள்ளைகளு? ஒவ்வொரு வருஷத்தில் 4 தரம் செய்யலாமா? ஒருக்கா செஞ்சால் காணுமா? செய்யலாம். வேணா வரும், வேணா மாறி மாட்டேன். வேற நாட்டிலையும் இருக்குதானே.
சரியா இப்போ என்ஜாய் பண்ணுங்க. நன்றியா? நன்றி. ஓகே. தம்பி தமிழா? பிசியன் தமிழ். இந்த வேற தம்பி தமிழா இதை நீங்கள் போய் பார்க்கலாம். என்ன எங்கே போய் பார்க்கணும்? விலங்கில் பாட்காஸ்ட்ல ஆப்பிள் டிவி, ஆப்பிள் ஸ்பாட்டிஃபை அண்ட் ஆப்பிள் ப்ளஸ் அதில் போய் நீங்கள் இவற்றை பாட்காஸ்ட்டை பாருங்க. ஓகே தம்பி தமிழா, சவ். ஓ இப்படித்தான் மக்களே காண்றாக்கள் எல்லாரும். உன்னை பற்றி நேற்று ரைடா சொன்னவன் முந்தி ஒரு காலத்தில் ஸ்டைலாக ஆமாம் அந்த மாதிரி உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு ஹோம் பாய் கட்டபில்லா ஷூஸ் அது இது மேக்னம் ஷூஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு ஸ்டைலாக திரிவார். அப்போ நாங்கள் சொல்கிறது பாடுறா கொடுத்து வச்ச பொடியன் ஒரு ஆள் தானே இங்கே இப்போ எப்படி திரியுதுண்டுக்க என்ன மாதிரி இன்றைக்கு தானே வரேன். நேற்று பர்த்டே பார்ட்டி உண்டு, லேட் ஆயிடுச்சு. கணவருக்கு இதான்டா நேற்று பர்த்டே பார்ட்டி. அந்த பார்ட்டி 12 மணி ஆச்சு. சார் அதை படிச்சபடி ஒலிம்பி வந்து அதெல்லாம் முடிச்சு ஓடுங்க. அதெல்லாம் அந்த மாதிரி தான் கே தெரியுது சுற்றி அடிச்சு கொண்டு. ஓ வணக்கம். ஓகே. நேற்று பர்த்டே பார்ட்டி, நாளைக்கு திருப்பி போயிடு. எல்லா இடத்தையும் வேலை செய்யலையா? கொண்டை கொடுத்து டக்குண்டு கேளு என்ன பிரச்சனை. அதில் நிப்பி நம்ம செட் பண்ணி தருவினோம். பிரச்சனை இல்லை. என்னண்டா இனி இந்த வருஷம் இந்த இடத்துல முடிஞ்சுதண்டா. அடுத்த வருஷம் இனி ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் முரசம் தமிழர் திருவிழா வந்து ஹொலண்டில் நடக்கும் பெருசாக. நீங்கள் அதை தவற விடாமல் இங்கே வர மக்கள், இதை பார்க்குற மக்கள் அடுத்த வருஷம் முரசத்துக்கு முருகா வந்து அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுவும் நல்ல பெரிய இடத்துல 3 நாள் நடக்கிறது. 2 நாள் சாட்டர்டே சண்டே 3 நாள் செய்வாங்க நினைக்கிறேன். அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதுக்கும் போங்க. அப்பம் சரி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்காண்டு. ப்ரோ நைட்டில் ஓடுற பாட்டெல்லாம் இப்போ பின்னே மத்தியானத்திலே போட்டீங்க. நாங்கள் இப்போ எங்கே ஓடுறேன்டா நேற்றே மாதிரி தான். ஆர்எஸ் ஃபேஷன் வந்து இன்றைக்கு திரும்ப தம்பி குழுக்கள் சீட்டு போட்டிருக்கிறான். போய் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இந்த நந்தீஸ் டெசர்ட் எல்லாம் வச்சிருக்கணும். வணக்கம் எல்லாம் வடிவா ப்ரெசன்ட் பண்ணியிருக்கு. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உங்களண்டை யூடியூப் தானே? எப்படி போகுது எல்லாம்? பிஸி என்ன? பரவாயில்லையா அண்ணன்? ஓ என்ன உங்களோட இதுக்கு என்ன ஏன் நல்லா இருக்குது. அன்றைக்கெல்லாம் மசாலா தோசையெல்லாம் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கு டெசர்ட் வச்சுருக்கீங்க. இது என்ன இந்த இது மேங்கோ புடிங். என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? 20 யூரோ. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா அவங்களோட கேட்டரிங் சர்வீஸில் வந்து எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம். ஓகே. நந்தீஸ் அப்போவுமே பிஸி தான், அதுக்குள்ளே போகவே இல்லை. அது பாவம் அங்கே பாய்ஸ் வெரி பிஸி. மறுபடியும் மோனிகா பாட்டை போட்டாங்க. இந்த மோனிகா பாட்டாலே எனக்கு காப்பி ரைட்ஸ் தான் வரப்போகுது. அக்கா எவ்வளவு செவ்வள நீ? 8 ரூபாயா? ஓகே. பாட்ட முடிஞ்ச ஆம்பி இனிதானா? என்ன பாட்டுக்கு ஆட போறீங்க? மாறி வருமா? என்ன செய்யறது? கூட பாட்டு சினிமா பாட்டை வண்டி அடியா எடுத்து போடல, அது காப்பி ரைட்ஸ் பிரச்சனை. அதனாலதான் எல்லாம் லைவா பாக்கட்டும் சேனம்.
இந்த டான்ஸில் எடுத்து போடையில அது நிகழ்ச்சிகள் எடுத்து போடையில அது என் கவலை எனக்கு என்னண்டா அவங்கள ஆடுறது சினிமா பாட்டுகளோ என்ன பாட்டுகளோ காப்பி ரைட்ஸ் வந்துடும். அதால தான் நான் நிகழ்ச்சிகள் எடுத்து போடுற இல்லை. நீங்கள் நேராக தான் வந்து நிகழ்ச்சிகளை பார்க்கணும், ஒன்றும் செய்யலாது. அண்ணன் இந்த இந்த தம்பின்ற அப்பம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா சுடுவர், கொஞ்சம் பிஸியா இருக்காக்கும். நல்ல நல்ல டேஸ்டான அப்பம். நீங்க அப்பம் சுடுவீங்களா? ஓகேயா, அதானே. ஓகே, அது இப்போ கொஞ்சம் பிஸி தானே கடையெல்லாம். இப்போ அப்படித்தான் நார்மலா அவர் வயசுக்கு அவரோட அப்பம் நல்ல வடிவா சுடக்கூடிய ஒரு ஆள், நல்ல வடிவா செய்வார். அதுதான் பிஸியான நேரத்துல கடையில அப்படித்தான் எல்லா இடங்களும் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் போகும். ஆனா அப்போ ஓகே, நல்லா செய்வாங்க. ஓகேண்ணே, ஓகே பாய். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஹலோ முருகா. என்ன முருகா? இப்ப மோனிகா, முருகா மோனிகாவை மாறி. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த RS ஃபேஷனுடைய குழுக்கள். என்னப்பா என்ன ஒரு காதுக்குள்ள விடுங்களேன். நான் தான் உங்களுக்கு பிரைஸ் தரணும். ஆமா, எல்லாரும் வடிவா பாஞ்சு வாங்குங்க. தம்பி எத்தனை மணி? 58, 2 நிமிஷம். மகனே விழலி கடைய பிரிச்சு மேய போறாங்க போலதான் கிடக்கு. தம்பி ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. இங்க எங்கப்பா ஒரு குழந்தை பிள்ளைய காணல? குழந்தை பிள்ளைதான் எடுக்கணும். அக்கா இந்த பிள்ளைய கூப்பிடுங்க. அந்த வர அண்ணா ஒரு கூட பிள்ளைய கொண்டாடுறீங்களா? அவ்வளவு வரமாட்டாங்க. இந்த வாடாம்பி நில்றாம்பி தம்பி ஒரு துண்டு எடுத்து கொடுத்துட்டு போங்க. வாங்க ஒரு தரம் பாருங்க. இல்ல நீங்களும் இந்த அரிஸ்டெல்லாம் எடுத்துறீங்களா? சூப்பர், வெயிட் பண்ணுங்க. ரெடியா ஸ்டடியா ஓடு. தம்பி உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர்? ஹரிஸ். சரியா 5 மணி பாருங்க மக்களே, 5 மணி கொடுக்குறேன். இதெல்லாம் எல்லாரும் வாங்கினாக்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கடைசியா உமக்கு எத்தனையா நம்பர் புள்ள காட்டு? சரண்யா. நான் தான் சரண்யா. சரண்யாக்கு இது விழுந்திருக்கு. எந்த நாடு எந்த ஸ்டட் ஒண்ணுமே தெரியல. அடுத்தது சரி, போன் நம்பர் அடிக்கும். போன் நம்பர் அடிச்சு பாக்கட்டும். இன்னொன்று எடுத்து கொடுத்துட்டு போ. இன்னும் 2 அடுக்க கிடக்கு தம்பி. எடுப்பின சில நேரம். இந்த புள்ள எடுக்க போதாமா? ஆமா, இங்க இருக்கா. ஒன்று எடுக்கும். எடுக்குதா புள்ள? சரண்யாக்கு விழுந்துட்டு. உங்களுக்கு முதல் பரிசு விழுந்திருக்கு. நீங்க வாரீங்களா? டக்குனு வாங்க. இந்த வாராங்களா? சூப்பர். அவங்க சரண்யாவா? சரி நீங்க எடுங்க. இந்த புள்ள வெயிட் பண்ணு. புள்ள வெயிட். இடமா உண்டு. மோகன் யோக ஆறுதல் பரிசு இருக்கு. பிரசன்ன தாரும் கொடுக்க. அக்கா வாங்க நாங்க எந்த கையால ஓடு. நன்றி. நல்ல கலர் வடிவா இருக்கு. நல்ல கலர். இங்க வாங்க. இந்த டக்கால்ட்டி தான் வேணாங்கிறது. ஒரு டிக்கெட் எடுக்கூடாம ஓடியாம்பி.
ஒன்று ஒரு பரிசு 2 ஆறுதல் பரிசு. ஹரிஷன் பாலச்சந்திரன் இல்ல ஹரிஷன் அடி நம்பர் அடி அப்படி அக்கா விளையாட்டுக்கு விழுந்த ஆக்களுக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன். எல்லாருக்கும் நன்றி. என்ன முடிஞ்சதால வழியில முடிய போகுது பாருங்க. இந்த 3வது ஆறுக்கு பாலச்சந்திரன் 3வது ஆறுதல் பரிசு. பிரச்சனை இல்லை, என்ன செய்யறது இப்படித்தான். இது 1வது நாங்க இப்ப போன் பண்ணிருக்கிறோம். என்ன பேர்? மயூரியோ சரண்யா. அவக்கு வெயிட் பண்றோம். சரண்யா வந்தா சரண்யா ஓகே சரி, பிரச்சனை இல்லை, பாப்போம். சரண்யா வந்தா அவக்கு 1வது பரிசு எந்த கையால கொடுக்கலாம் என்று வெயிட் பண்றோம். சரண்யாவை காணல இன்னும். சரி, பிரச்சனை இல்லை. ஓகே தம்பி, உங்களுக்கு விழுந்த நேற்று உங்களோட போன்ல ஆச்சம். அப்படி சந்தோஷமா? இன்றைக்கு தானே வந்து வாங்குறீங்க? நேத்து உங்களோட பேருக்கு அடிச்சனாங்க நாங்க. சந்தோஷமாக்கா? நன்றி. அப்ப ஆறு சரண்யா 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 நீங்க எடுத்து வாங்க. 3வது பரிசாலும் வாராவா? வரட்டும். ஓகே. பேர் என்ன? ஓகே. பார்த்தீங்களா? ஓகே. நான் சிவன் கோயில் முருகன் கோயில் இங்கே டோட்மண்ட் சிவன் கோயில். சாரி, அப்ப பாத்தீங்களா? போட்டோ இருக்கு, ஆனா நாடகம் தெரியாது. அது காணும். இப்ப போறீங்களா? இந்த பிள்ளை சரண் 3வது வருஷம். என்ன பேர்? அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தானே. தம்பிக்கு விழுந்திருக்கு உமாக்கு. எங்க 3வது வருஷம் இந்தாங்க. சந்தோஷமா தொடர்ந்து வேறு. ஓகே அக்கா, நன்றி. அப்ப சந்திப்போமா? தொடர்ந்து பாருங்க, ஆதரவை தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நல்ல வீடியோக்கள் வரும். இந்த டாக்டர்ஸ் இந்த இன்டர்வியூவல் அது இந்த ஆலோசனைகளை பற்றி எல்லாம் கொஞ்சம் காய்ச்சனா. அப்ப அது வருமா பாருங்க. ஓ, பிடிச்சிருக்கா? இது இங்க வாங்குறது இது எவ்வளவு தம்பிக்கு விழுந்தாலும் உமாக்கு தான் அது பிரைஸ். உமா தெரியுமே. நீங்க எஸ்னா உள்ள கண்டு இருக்கனா? ஓகே. என்ன எங்கப்பா மத்தாக்களை காணல? சரண்யாவை வந்து கொண்டிருக்காங்க. ஓகே. இங்க வாங்க டிக்டாக் மக்கள், இங்க ஒருக்கா வாங்க. நல்ல பாட்டெல்லாம் போகுது. உங்களோட பேர் என்ன? அவ ஜபான் ரஞ்சித். சரண்யா மகள். நான் தான் எழுதி போட்டேன். நான் எல்லாத்தையும் பேர் 10 டிக்கெட் எடுத்தாலும் நல்ல கலர். பிடிச்சிருக்கா? எந்த ஸ்டார்ட்ல? எந்த ஸ்டார்ட்டாக்கா? ஊப்பட்டாலானே. அப்ப இந்த RS ஃபேஷன் வந்து RS ஃபேஷன் மக்களே, இவர் இன்றைக்கு உண்மையிலேயே இந்த 3 நாளும் இவர் வித்தியாசமா இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்.
என்னென்னு சொல்லிச்சுன்னா 50 தான் ஒரு டிக்கெட்டை விற்றுட்டு ஒரு கொஞ்சம் தான் விற்றது. உடனே இந்த இடத்துலையே குலுக்கி 3 இது மற்ற ஆறுதல் பரிசு நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. மக்களை கொஞ்சம் ஹாப்பி ஆக்கியிருக்கு, சந்தோஷம். அவருக்கும் ஒரு சந்தோஷம்ன்றார். அதுக்கு கொடுக்குறதுல உள்ள சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு. யா ஓகே ஓகே. எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். என்ன அப்ப எடுக்கிற நீங்களா? அப்ப நீங்க துண்டு எடுக்கல, சொன்ன வின் பண்ணிருப்பீங்க. இப்ப வராங்க. சரி சரி, இனி அடுத்த பார்த்து வாங்க. ஓகேண்ணே, ஓகே அம்பி, பாய் பாய். ஸோ மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்காங்க, அதுதான் முக்கியம். இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிற டைம் வருது. இனி இப்படியே எடுத்துக்கொண்டே இருக்கலாம். பாப்பம் என்ன நடக்குதுண்டு. தொடர்ந்து வீடியோக்கள் வரும். மக்களே ஆதரவை தாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த முறை பெருசாக ஆக்களோட காய்ச்சி வணக்கமோ ஆக்களோட காய்ச்சி பெருசாக இதில் எடுக்க முடியல. சனம் பிஸியாக இருக்குது தெரியும் தானே. ஆக்களையும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணிடலாது, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்கலாது. அப்போ கலைக்கக்கூடிய ஆக்களோட காய்க்கலாம். சனம் என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்குது. அந்த இடத்துல போய் கேமராக்களை நீட்டி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது சரியில்லை. அப்போ அதால் கணவரோட காய்க்கல, முடிஞ்ச அளவு காய்ப்போம். வேறு வீடியோக்கள் வரும், பாருங்கள்.